கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வழிகளை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. 2 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது 3வதான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். முதலாவது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் சுய சித்தத்தை செய்யக்கூடாது, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றாலே நீங்க அவருடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்றால் என்ன? வேத வசனங்களில் நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது, கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் கிட்ட இல்லாத காரியம் இது மாத்திரமே. அவங்க ஒப்பு கொடுத்து விடுவாங்க, அவங்க சித்தத்தை செய்வாங்க, ஆனா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, டவுட்லேயே இருப்பாங்க. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இருமனம் உள்ளவர்கள் இடறி விடுகிறார்கள் என்று. ஒரே நேரத்தில் 2 விதமான செயல்களை சிந்தித்து செயல்படுகிறவர்களே இருமனமுடையவர்கள். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் கேட்கும் பொழுது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்து, அது மாத்திரமல்ல, அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சுய சித்தம் அல்ல, இல்லை என்றால் அவிசுவாசம் அல்ல, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது, செய்வதை வாய்க்க பண்ணுவார். ஆதார வசனம் 1 சங்கீதம் 2 முதல் 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்துல நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தின் மீது நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது, இரவும் பகலும் நாம் வேதத்தை தியானித்து அதன் மீது மாத்திரமே பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. கடைசி பகுதியில அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நமக்கென்று கொடுத்த வேதத்தை நாம் தியானித்து நாம் அதனுடைய காரியங்களை அறிந்து ஆராய்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடமைக்காக நீங்க படிக்க கூடாது, இன்றைக்கு நம்ம இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்க கூடாது, நீங்க தியானிக்க கூடாது. பிரியமானவர்களே, வேதத்தை நன்கு ஆராய்ந்து இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார். ஒவ்வொரு நேரமும் உங்க வாழ்க்கையில ஒரு காரியங்கள் நடக்கும். சில நேரம் சந்தோஷமா இருப்பீங்க, சில நேரம் ஒரு சோர்வு வரும், சில வேளையில கண்ணீரின் பாதையில நடப்பீங்க. பிரியமானவர்களே, எந்த பாதையில நீங்க நடந்தாலும் வேத வசனம் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வேத வசனத்தில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையாகிய வசனம் உங்களுக்குள் வரும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலாகவும் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறதாகவும் நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை மீட்டு தருகிறதாகவும் இருக்கும். ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்கா பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களுக்கு போதிக்கிறார் என்று வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நீங்க வேத வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 3வது, வழியை வாய்க்க செய்வார். ஆதார வசனம் யோசுவா 1வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனம். நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்து நாம் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி பகுதியை பாருங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நம்ம
கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பல வருடங்களாக நீங்க ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை கிடைக்காம நீங்க அந்த நன்மைக்காக பல வருடங்களாக காத்திருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிற சத்தியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு முற்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறது ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே. உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தை அல்லப்பா, நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்ததாமே கிருபை செய்யுங்க. உம்மிடத்தில் எங்கள் வழியை ஒப்பு கொடுத்து உம்மீது நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே, பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நடைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, இருக்கக்கூடிய எல்லா தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, வேதனைகளை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் வாழ்க்கையை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமானா இருக்க, நீதிமானுக்குரிய நன்மைகளை பிள்ளைகள் செய்து, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு பனை போல் செழித்தோங்கி வளர இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு நித்திய பரிசுத்த வழியில நடந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. அநேக தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் காத்திருக்கிறாங்கப்பா. விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்பை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. வியாதி என்ற கடன் என்ற சிறையிருப்புகளை மாற்றுங்க தகப்பனே. ₹1 கடன் இல்லாதபடிக்கு கடனை அடைத்து தீர்க்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரே உற்சாகமாக சுகபலன் ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்று ஜீவனுள்ள சாட்சியாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் இயேசு ஒருவருக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைத்திருக்க கிருபை கொடுங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுங்கப்பா. தடைகளை தகர்க்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால் தடைகளை தகர்த்தெறிந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு வழியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் 7 வழியாக சிதறண்டு போக இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனத்தின்படி பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. பலவீனத்தோடு பயத்தோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் சத்துவத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒருவனுக்கு ஞானத்தில் குறை உண்டானால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்தந்த காரியங்கள்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஞான குறைவினால் விழுந்து போனார்களோ அந்த காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் ஒரு மாறுதலை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா, ஆசீர்வாதத்திற்காக திருமணத்திற்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாப்பா. ஏற்ற வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கான விழா எலும்பை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உள்ளூரிலையும் வெளியூரிலையும் ஆண்டவரே வேலை தேடிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய அன்பின் இரக்கத்தினால் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் அப்பா ஒரு நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க. அவர்களை மாத்திரமல்ல தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தேவ தூதர்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீ சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் உடைய கிருபைக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே.
ஒவ்வொரு நாளுக்குண்டான கிருபைகளை எங்களுக்கு தாங்க தகப்பனே. கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் நெடுநாள் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒரு ஆத்மா கூட வீணிலே போகக்கூடாது தகப்பனே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது ஆண்டவரே. பாவ வாழ்க்கையில் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு உயிர் மீட்பை கட்டளை இடுங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மறுபடியும் ஆண்டவரே நீர் மீண்டும் அப்பா ஒரு விசை கூட தகப்பனே பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி அந்த பாவத்தை மன்னித்து பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அப்பா கட்டுண்டு கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வேண்டிய சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெறாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க கத்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரலோக ராஜா. உம்மை ஆராதிக்கிற உம்மை தொழுது கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிக்க முடியாதென்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை முகமுகமாய் தரிசிக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல நல்ல நீடிய ஆயுள்னால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் வேதனை இல்லாமல் வறுமை இல்லாமல் அப்பா அவர்கள் வாழ்க்கை சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் வேதனை இல்லாதபடிக்கு சமாதானமாகவும் இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர்ந்து பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக வாக்கிய செய்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.